Hi guys, welcome to Learn with RD channel. இன்னைக்கு டே 9ல நம்ம UI UX laws வந்து பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் லாஸ். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன லா பார்க்குறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லா வந்து டெஸ்லஸ் லா. ஸோ இது வந்து லா ஆஃப் கன்வர்ஷன் ஆஃப் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு இன்னொரு நேமும் இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னா வந்து ஒரு குட் டிசைன்னா வந்து யூசருக்கு வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதுவே வந்து ஒரு பேட் டிசைனாக இருந்தால் நம்மளுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். இப்போ ஒரு ஆப்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து யூஐ வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு யூஸ் பண்ண பிடிக்கும். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். பட் கஸ்டம் ஃபுல்லாக வந்து டிசைனர் ஹேண்டில் பண்ண வேண்டியது தான். ஏன்னா வந்து அது யூசரை வந்து ஹேண்டில் பண்ண முடியாதுல்ல. ஏன்னா நம்ம டிசைனரை டிசைன் பண்ணி தான் அந்த ஆப்பே நம்ம யூசர்கிட்ட போகுது. ஸோ நம்ம டிசைனர் தான் ஹேண்டில் பண்ணணும். இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஓல்டு IRCTC ஆப் வந்து ட்ரெயின் புக் பண்ணுவோம்ல, அந்த ஆப்பில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ட்ரெயின் செலக்ட் பண்ணுவோம், சீட் சூஸ் பண்ணுவோம், பேமெண்ட் பண்ணுவோம், பேசஞ்சர் ஆட் பண்ணுவோம், கேப்ஸ். அதில் எல்லாமே யூசர் நம்ம மட்டுமே தான் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அது வந்து காம்ப்ளெக்சிட்டி யூசர் சைடில் தான் ஃபுல்லாகவே இருக்குது. ஆனால் இப்போ என்ன அப்படின்னா ஆட்டோ ஃபில் பேசஞ்சர் டீட்டெயில் எல்லாமே வந்து ஆட்டோ ஃபில்லாக அதுவே வந்துடுது. அண்ட் தென் ஆட்டோ சஜஷன் ஸ்டேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அப்புறம் வந்து பேமெண்ட் எல்லாமே வந்து சேவாகவே இருக்கும். ஸோ நம்ம ஈஸியாக ஜஸ்ட் ஆட்டோ இதில் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுவே வந்து வந்துடும். ஸோ வந்து இந்தலாம் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆப் ஃபார்மேட் வந்து ஈஸியாக டிசைன் பண்ணலாம் அண்ட் தென் யூஸும் பண்ணலாம். நெக்ஸ்ட்டில் வந்து என்ன அப்படின்னா சீரியல் பொசிஷன் எஃபெக்ட். சீரியல் பொசிஷன் எஃபெக்ட்னா என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஆப் இருக்குது அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் என்ன வருது அப்படின்னு நம்ம வந்து பார்ப்போம். அண்ட் தென் நம்ம லாஸ்ட் ஐட்டம்ஸில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இது ரெண்டுத்துலேயும் மட்டும் தான் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். அதுதான் இங்கே இருக்குது. யூசர் ரிமெம்பர் த ஃபர்ஸ்ட் அண்ட் த லாஸ்ட் ஐட்டம் பெட்டர் தென் த மிடில் ஒன். மிடில் ஒன்னை விட நம்ம ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும், ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ட்ரு ஆகிறது அண்ட் தென் லாஸ்ட்டு அதோட ஆப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த பேஸ் பண்ணி இருக்கிறதுனால நம்ம மிடில் என்ன நடந்தது அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு அவ்வளோவா வந்து ரொம்ப அட்ராக்டிவாக தெரியாது. மிடில் இருக்கிற விஷயத்தே வந்து மோஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து மறைஞ்சிரும். அதுதான் வந்து இந்த சீரியல் பொசிஷன். ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு ரிமெம்பராக இருக்கிறது தான் சீரியல் பொசிஷன். அவ்வளோதான். எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படின்னா ஒரு ஆப் வந்து ஆன்போர்டிங் ஸ்க்ரீனு, அதாச்சும் ஓப்பன் ஆகிற ஸ்க்ரீன், ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் வந்து இம்ப்ரெசிவாக இருக்கணும், ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கணும். அண்ட் லாஸ்ட் ஸ்க்ரீன் வந்து சிம்பிளாகவும் கிளியராகவும் இருக்கணும். அவ்வளோதான். மிடில் இருக்கிறது வந்து அவ்வளோ ப்ராப்ளம் இல்லை. ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் நம்மளுக்கு ரிமெம்பராக இருக்கிற மாதிரி இது பண்ணணும். அதுதான் சீரியல் பொசிஷன் எஃபெக்ட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் லாக் போகலாம். நெக்ஸ்ட் லாக் வந்து பீக் எண்ட் ரூல். பீக் எண்ட் ரூல் அப்படின்னா என்னன்னா யூசர் ஃபுல்லாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஜட்ஜ் பண்ணுறது எப்படி அவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னா 2 திங்ஸ் வச்சு தான். என்ன அப்படின்னா பெஸ்ட் மூமெண்ட்டும் எண்டு மூமெண்ட்டும். அதான் இதுவும் வந்து என்ன அப்படின்னா நம்ம சீரியல் பொசிஷன் மாதிரி தான். அதுலேயும் ஸ்டார்ட்டு எண்டு பார்ப்போமா, இதில் பெஸ்ட் மூமெண்ட்டு அண்ட் தென் எண்டு மூமெண்ட் வச்சு. இப்போ வந்து ஒரு ஃபுட் டெலிவரி ஆப் எடுத்துக்கலாம். அதில் வந்து ஃபாஸ்ட் அப்டேட்டு ஆர் சர்ப்ரைஸ் ஆஃபரு இல்லை அப்படின்னா ஃபைனல் டெலிவரி கன்ஃபார்ம், இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக அப்டேட் ஆகுறது அண்ட் தென் ஃபைனல் டெலிவரி வந்து அப்டேட் ஆகி ஸ்மூத்தாக வந்து யூசருக்கு வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுற மாதிரி கொண்டு போகிறது தான் பீக்கும் எண்டும். பீக்னா என்ன டாப், எண்டுனா என்ன லாஸ்ட்டு. ஸோ அந்த ஒரு இதை வந்து நம்ம வந்து அட்ராக்டிவாக கொடுக்கணும். எ ஸ்மூத் செக் அவுட் அட் தி எண்ட் ஆஃப் அன் லாங் ஷாப்பிங் செஷன் இம்ப்ரூவ்ஸ் ஓவரால் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதான் ஒரு ஸ்மூத் ஸ்டார்டிங்கும் இருக்கணும் எண்டிங்கும் இருக்கணும். அதுதான் வந்து ஓவரால் சாட்டிஸ்ஃபேக்ஷன்ஸ் யாருக்கு அப்படின்னா யூசருக்கு. இதுதான் வந்து பீக் எண்ட் ரூல். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ஏஸ்தெட்டிக் யூசபிலிட்டி எஃபெக்ட். ஏஸ்தெட்டிக் அப்படின்னாலே நம்மளுக்கு அந்த வேர்ட்லேயே வந்து நம்மளுக்கு வந்து தெரியுது. நல்ல லுக் இருக்கிற டிசைன் வந்து யூசர் வந்து ஈஸியாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அண்ட் தென் அதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ண மாட்டாங்க. இப்போ நம்ம ஒரு ஏதாவது ஒரு வெப்சைட் எடுத்துக்கலாம். அந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கே உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த போகிறதுக்கே இஷ்டம் இருக்காது. ஒரு ஆப்பாகவும் எடுத்துக்கலாம். ரொம்ப லோட் ஆகிட்டே இருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுவீங்க. ஸோ அதான் நம்ம ஏதாவது ஒரு க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா க்ளீன் லே அவுட் இருக்கணும். அப்புறம் வந்து அந்த ஆப் வந்து நல்ல ஒரு யூசருக்கு ஏஸ்தெட்டிக்காக அட்ராக்டிவாக இருக்கணும், கம்ஃபர்ட்டாக வந்து ஃபீல் ஆகணும். அவ்வளோதான். இதுதான் வந்து ஏஸ்தெட்டிக் யூசபிலிட்டி எஃபெக்ட். ஓகே, இதில் என்ன அப்படின்னா எக்ஸாம்பிள் சொல்கிறேன். டூ கேல்குலேட்டர் ஆப் இருக்குது.
என்னதான் அதில் சேம் பட்டன்ஸ் இருந்தாலும் வந்து நீட் யூஐயாக இருக்கணும். அப்படி தானே? நீட் யூஐயாக இருந்தால் தான் அது வந்து யூசர் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. ரெண்டுமே சேம் ஆப் தான். இப்போ ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்றுத்துல தான் நம்மளுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ அதை வந்து யூசருக்கு வந்து ஈஸியாக யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் அவங்களும் ஈஸின்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து நம்ம ஏஸ்தட்டிக்காக க்ரியேட் பண்ணணும். எது க்ரியேட் பண்ணாலும் கொஞ்சம் ஏஸ்தட்டிக்காக க்ளீன் லேஅவுட்டில் க்ரியேட் பண்ணணும். அதான் அந்த ஏஸ்தட்டிக் யூசபிலிட்டி எஃபெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து கோல் கிரேடியன்ட் எஃபெக்ட். இது வந்து என்ன அப்படின்னா, பீப்புள் டாஸ்கோட எண்டு கிட்ட வரும்போது ஃபாஸ்ட்டாக ஆக்ஷன் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஆமாம், இப்போ நம்ம வந்து என்ன, இப்போ ஒரு ஃபுட்டே நம்ம வந்து ஆர்டர் போடுறோம்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து நம்மளுக்கு லாஸ்ட் வந்துட்டோம். ஸோ லாஸ்ட் வரும்போது நம்மளுக்கு வந்து நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக இந்த பேமெண்ட் பண்ணுறது அண்ட் தென் அட்ரஸ் கொடுக்குறது எல்லாம் ஃபாஸ்ட்டாக வந்து இருக்கும். ஏன்னா வந்து அந்த டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? எக்ஸாம்பிள் வந்து இங்கே என்ன இருக்குது, ப்ராக்ரஸ் பார்ஸ் இன்க்ரீஸ் சைன் அப் கம்ப்ளீஷன்ஸ் ரேட். ப்ராக்ரஸ் பார் 90% ரீச் ஆகும்போது யூசர் ஃப்ரம் குயிக்லி ஃபில் பண்ணுவாங்க. எஸ், இப்போ வந்து ஒரு சைன்இன் பேஜை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபில் பண்ணுறது எல்லாம் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வந்து எரிச்சலாக இருக்கும். இப்போ நம்ம அதுவே வந்து கீழே வரைக்கும் வந்துட்டோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து டக்குன்னு ஃபில் பண்ணி சைன் அப் பண்ணிடலாம் அப்படின்னு நம்மளுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுதான் கோல். ஒரு கோல் வந்து நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம். அதனால அது வந்து கோல் கிரேடியன்ட் எஃபெக்ட். ஸோ கைஸ், இன்னைக்கான இந்த வீடியோ வந்து ஓவர் ஆகிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோக்கு என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.